வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வினோத்னு பார்ப்போம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஃபேமஸாக சொல்லியிருக்கு, லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், லைஃப் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். அப்படின்னு அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நாங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க தானே இருக்கோம் அப்படின்னு கிடையாது. நீ யாருங்கிறது உனக்கு முக்கியம். தட் இஸ், நீ ஒன்றையே உருவாக்கிக்கணும். ஆல் கிட்ஸ் ஆர் நார்மலி பார்ன் ஈக்குவல் வித் நார்மல் ஸ்கில்ஸ். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் அப்நார்மல் எபிலிட்டி சில பேர்கிட்ட இருக்கும். அதை விட்டு நார்மலி ஆல் ஆஃப் அஸ் ஆர் பார்ன் வித் த சேம் pretty even. Unfortunately என்ன ஆகுதுன்னா, சிச்சுவேஷனில் some people get a big edge to start with. Some people don't get the edge to start with. Where you are born, and the ovarian lottery plays a major role in how you shape yourself. But ovarian lottery வாங்கினவன் எல்லாம் அதை யூஸ் பண்ணுவான்னு அவசியம் கிடையாது. Very few of the ovarian lottery use the lottery they use. நிறைய பேர் பணக்காரங்க அப்யூஸ் பண்ணுறதையும் பார்த்துருக்கு. குடிக்கிறது, கேம்பிள் பண்ணுறது, பீயிங் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறதுல இந்த லாட்ரி கிட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ லைஃப்பில் எனக்கு ஓரியன் லாட்ரி விழலியே, அதனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் என் லைஃபே வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. வாட் எவர் செட் ஆஃப் கார்ட்ஸ் யூ ஆர் கிவன் வித், யூ ஹேவ் டு ப்ளே வித் யுவர் லைஃப் அண்ட் கிரியேட் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு கிரியேட் அ ஸ்பேஸ் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போது கிரிக்கெட்டில் ரிங்கு சிங்னு தருகான். இந்த ரிங்கு சிங்கோட அப்பா ஒரு கேஸ் போடுற, வீடு வீடாக போய் கேஸ் போடுறவர். ஸோ இஸ் பேசிக்லி கம்ஸ் ஃப்ரம் லிவ்ஸ் இன் அ 1 bedroom ஹவுஸ். ஐ திங்க் கல்கட்டா இல்லாட்டா ஆஸ் அ யூபியில் எங்கேயோ. பட் அங்கேருந்து மொத்தம் ஒன்லி ஆன் ஷியர் எபிலிட்டி அண்ட் டேலண்ட். அந்த டேலண்ட்டை மேக்ஸிமமாக யூஸ் பண்ணி அவன் இந்த பொசிஷனுக்கு லைஃப்பில் வந்திருக்கான். வேர் இஸ் பிளேட் அ கப்புள் ஆஃப் ஐபிஎல் சீசன்ஸ் அண்ட் தென் ஐபிஎல் இந்தியாவுக்கு ஆடி இஸ் ரெகுலர் அட் தி இந்தியன் T20. நீங்கள் அதே மாதிரி எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் எடுத்தேன்னா, நான் இந்த சேனலில் நிறைய பேசியிருக்கேன் அவனை பற்றி. கிரிக்கெட் ஆடினவங்க தான் அவங்க அப்பா சித்தப்பா வீட்லேயும் அங்கிள் வீட்லேயும் விட்டுறாரு. அவன் வீட்டை விட்டு வேட்டிடுவான். அவன் மைதான்ஸ் ஆஃப் பாம்பேயில் ஒன்றும் இல்லாமல் சுற்றின்னு இருக்கும்போது ஹிஸ் கோச் அடாப்ட்ஸ் ஹிம். அவனை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி அவன் ஒரு பெரிய ரைசிங் ஸ்டார் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி பேட்டிங் சென்சேஷன் மாதிரி ஆகிட்டான். பட் இவங்க எல்லாருமே நீ பார்த்தேன்னா, தே கேம் இந்த ஓவேரியன் லாட்ரி ஜெயிக்காமல், தே கேம் ஃபார் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, overcome it and become very successful. I can add Muhammad Siraj, Shami into that list. To such an extent, கோலியோட அப்பா செத்து போய்ட்றாரு. இவன் ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆடின்னு இருக்கும்போது. அன்றைக்கி ஈவினிங் தான் சம்ஸ்காரம்ங்கிறாங்க. அன்றைக்கி அவன் பாட்டுக்கு அந்த ரஞ்சி மேட்சை ஹீ இஸ் பேட்டிங் ஓவர் நைட். ஹீ கம்ஸ், ஹீ பிளேஸ் த கேம் அண்ட் ஈவினிங் கோஸ் ஃபார் தி ஃபியூனரல். This is creating yourself, maximizing any opportunity that is given to you. Correct. Given to you. நான் ஏன் இதை கிரிக்கெட் எடுத்து சொன்னேன்னா, நான் வேறு ஏதாவது சொன்னால் உங்களுக்கு புரியாது. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா நான் பார்க்கணுன்னா, அண்ட் இட்ஸ் a true story. இன் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படம் வரும். ஆமாம். ஒரு பிளாக் மேன் காலேஜ் டிகிரி இல்லாமல் ஏதோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வித்துன்னு இருப்பான். ஆமாம், போன் டென்சிட்டி மிஷின், ஏதோ எக்ஸ்ரே மிஷின் பேசிக்லி. அதை விற்க முடியாமல் கட்டப்பட்டு ஒரு ஆள்கிட்ட ரூபிக்ஸ் டியூப் சால்வ் பண்ணுறேன்னு கார்லேயே, அதுக்கு முன்னே அவன் ரூபிக்ஸ் டியூபே பார்த்தது கிடையாது. அந்த ரூபிக்ஸ் டியூப்பை சால்வ் பண்ணி அந்த புரோக்கரை கன்வின்ஸ் பண்ணுவான் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூ முடிஞ்சு அதில் எவனோ பார்க் பண்ணுன்னு பணத்தை கட்டிடுமா, $5 கட்டியிருப்பான். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அந்த பணத்தை கேட்க முடியாது. அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை கேட்பான். ஒரு ஷர்ட்டு கூட இருக்காது அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு. இட்ஸ் a true story. ஆமாம். இன்றைக்கி அவன் ஒன் ஆஃப் தி பிக் புரோக்கர்ஸ் இன் அமெரிக்கா. பில்லியனர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாட் எவர் த சர்க்கம்ஸ்டான்சஸ், நீங்கள் எந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் பிறக்கிற அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. வாட் யூ மேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைஃப் கிவ்ஸ் யூ, அண்ட் அதை நீ எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது தான் டிஃபைன்ஸ் பிட்வீன் எ பர்சன் ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் நாட் சக்ஸஸ்ஃபுல். அதனால தான் அவன் சொல்கிறான் கிரியேட் யுவர் செல்ஃப்னு.
நீ உன்னோட செல்ஃபை செதுக்கணும். இட்ஸ் லைக் பீச்சில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும். மெட்ராஸ் பீச்சில் விவேகானந்தா ராக் பக்கத்தில் ஒரு சிலை இருக்குது. அது வந்து அதோட பாடியே இப்படி செதுக்கி வெளில வரான். வாழ்க்கைங்கிறது அந்த ஒரு கல், அதுலேருந்து செதுக்கி வரவன் தான் அந்த மனுஷன். அதை தான் அவன் சொல்கிறான், வாழ்க்கையில் நீ ஒன்று செதுக்கிக்கணுங்கிறான். யூ ஹாவ் டு ஸ்கல்ப்ட் யுவர் செல்ஃப். தெர் மே பி மெனி மிஸ்டெப்ஸ், தெர் மே பி கரெக்ட் ஸ்டெப்ஸ், பட் நீ செதுக்கணும். மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கையை அப்படியே ஒன்றுமே ஆகாத மாதிரி நடந்துடுறோம். ரொட்டீன் முண்டேன்னு கரெக்டாக படித்தோம், காலேஜுக்கு போனோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், 2 குழந்தைய படுத்திக்கிட்டோம், நான் பாட்டுக்கு திரும்பி வேலையை செய்கிறேன். am I மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ் தி வேர்ல்டு? ஃபஸ்ட்டு எனக்கே நான் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன்னா, நான் உலகத்தில் எந்த இடத்துல லைஃப்பில் வந்தேன், என் ஃபேமிலி எங்கே இருக்குது, ஹேவ் ஐ மேட் இட் பெட்டர், உலகத்துக்கு நான் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆக்கியிருக்கேன்னா, உலகத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன், அது மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. கரெக்ட். ஸோ எல்லாருக்கும் நான் ரிங்கு சிங் சொல்கிறேன், யசஸ்வி ஜெயஸ்வால் சொல்கிறேன், எவ்வளவோ கதையுமே சொல்ல முடியும். எடிசனோட கதை இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் கதை. இதெல்லாமே வந்து என்ன, ஒன்றையே செதுக்கி எடுத்து ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வரத்துக்கு. புரியுது. நீங்கள் வாஷிங்டன் சுந்தரோட லைஃப் பார்த்தேன்னா, அவங்க அப்பா எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவனை எவ்வளோ பெரிய ஆளாக்கினாருங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி அது. ஆமாம். ஸோ தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு நம்ம ஒன்று வேலைன்னு தேட போகிறோம்னா, என்ன நம்மளோட பர்ஃபெக்ட் ஜாப்பு, நமக்கு ஆசைப்படுத்த ஜாபுன்னு தேடிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல், என்ன வேலை ஃபஸ்ட்டு கையில் கிடைக்குதோ அப்படியே உள்ள அதில் பூந்து வேலை பண்ணிகிட்டே போ. எப்போதும் என்ன தெரியுமா சொன்னோம், மார்னிங் நான் ஆரம்பித்ததுலேருந்து ஈவினிங்கில் ஐ வே லேர்ன்ட் அ லிட்டில் மோர். யூ டோன்ட் ஹவ் டு லேர்ன் அ லாட். ஐம் ஐ லிட்டில் பெட்டர் தென் வாட் ஐ வாஸ் இன் த மார்னிங். 10 இருந்தேன்னா 10.0 வந்திருக்கேன்னா, அடுத்த நாளைக்கு 10.02 போனேன்னா, as long as minutely better than what I was yesterday, I'm making progress. These small incremental changes over a long period of time will compound you and make you a completely different person. Compounding வெறும் இதில் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கிடையாது. If you get a little bit better every day, every single day, end of the day you are a completely different person than what you started. அதாவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே போனீங்கன்னா, ஒரு 10 வருஷத்தில் நீ ஆளே மாறி எங்கேயோ போயிடுவேன். ஸோ அப்புறம் அப்படி சொல்லலாமா, நம்ம வந்து ஜேர்னி தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த ஜேர்னியில் டெஸ்டினேஷன் நம்ம இம்மெட்டீரியல். அந்த ஜேர்னியில் வந்து எவ்ரிடே am I better than the day before. சரி. இஃப் யூ ஆர் நாட் பெட்டர் தென் தி டே பிஃபோர், அந்த டே வேஸ்ட். இன்றைக்கி நான் நேற்றோட பெட்டராக இருந்தேன்னா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென் டெஃபினெட்லி யூ ஹவ் மேட் அ பிக் ப்ரோக்ரஸ் இன் லைஃப். இதை தான் நான் சொல்ல வச்சேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.